அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாட்டில் உள்ள எந்த மொழிக்கும் ஹிந்தி எதிரானது கிடையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரிவினைக்கு என்றும் மொழி பயன்படாது என்றும் ஹிந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்கள் என்ன? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் நடைபெற்றக்கூடிய நிகழ்ச்சியில் தற்பொழுது உரையாற்றியிருக்கிறார். அதில் நாட்டில் உள்ள எந்த மொழிக்கும் இந்தி மொழி எதிரானது இல்லை என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அண்மையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில மொழிகளுக்கும் ஒதுக்கப்படக்கூடிய மத்திய அரசுடைய நிதி தொடர்பாக ஒரு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவதாகவும், அதற்கு அடுத்தபடியாக இந்திக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுவதாகவும், மாநில மொழிகளில் தமிழ்நாட்டிற்கு இந்திக்கு அடுத்தபடியாக குறைவான அளவுல நிதி ஒதுக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது நடைபெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசி வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் உள்ள எந்த மொழிக்கும் இந்தி எதிரானது இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியது அவசியம் எனவும் பேசியிருக்கிறார். மேலும் இந்திய மொழிகள் தான் இந்திய நாட்டினுடைய ஆன்மாவாக இருக்கிறது எனவும் அவர் இந்த பேச்சின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொழிகள் தொடர்பாக மத்திய அரசு நிலைப்பாட்டை அறிவிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருப்பதாகவும் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய சூழல்ல நிதி ஒதுக்கீடு, அதாவது மொழிகள் தொடர்பான நிதி ஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் இவர் மறைமுகமாக இதன் மூலமாக பதிலளித்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.